அனைவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூரில் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து விழிப்புணர்வு வாகன பேரணியை நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்தியது. நூறு சதவீத வாக்களிப்பை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மாவட்ட நிர்வாகங்களின் ஒத்துழைப்புடன் நியூஸ் 18 தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணிகளை நடத்தி வருகிறது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூரில் புனித ஜோசப் பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெலன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மிதிவண்டி பேரணியை தொடர்ந்து இருசக்கர வாகன பேரணி, ஆட்டோ பேரணி மற்றும் கார் பேரணியும் நடைபெற்றன. வரும் தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளதால் பெரும் ஆவலுடன் இருப்பதாக மாணவிகள் தெரிவித்தனர். ஆக்சுவலி ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. அது பண்ணா நாளைக்கு நம்ம இப்போ ஓட்டு போடாம விட்டோம்னா நாளைக்கு தப்பான தலைவர் யாருன்னா வந்து நம்மளுக்கு தான் அது பிரச்சனை ஆகும். அதனால நம்ம இப்போ கரெக்டான டைம்ல கரெக்டா போய் ஓட்டு போட்டோம்னா நம்மளுக்கான தலைவரை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வாக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட ஓட்டை வச்சுதான் நாட்டோட அடுத்த நாள் இருக்குது. ஸோ நம்ம யாருக்கு ஓட்டு போறோம் மித்தவங்களோட கட்டாயத்திலையோ எந்த சுச்சுவேஷனாலையும் இருக்கக்கூடாது. நம்மளோட சாய்ஸால தான் இருக்கணும். ஆக்சுவலி இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஓட். நாங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் இப்போ தான் 18+ கிட்ட வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எப்படி இருக்கோ என்ன இதுன்னு சொல்லிட்டு அன்பிளைண்டாக எதுவுமே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதுக்குள்ளே நம்ம போகிறோம். நம்ம மூலியமாகவும் ஜஸ்ட் 1% ஆச்சு ஒரு நாட்டுக்காக ஒரு விஷயம். இந்த பேரணி படூர் கோவளம் வழியாக சுமார் 38 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மாமல்லபுரத்தில் நிறைவடைந்தது. அங்கு தேசிய கொடியின் மூவண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டு மக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நிறைய எங்களுடைய டீம்ஸ் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ஒரு லொக்கேஷன்லையும் அவங்கள ஏற்படுத்தி அவங்க காலேஜஸ் மற்றும் என்ஜிஓஸ் அப்புறம் போலீஸோட ஒருங்கிணைந்து ஐ ஷுட் சே இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் குட் பிளானிங் அண்ட் நாங்கள் யாரையுமே விட்டுறக்கூடாதுன்ற ஒரு மனசில் அது தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம அர்பன் ஏரியாலேருந்து சோழிங்கநல்லூர்லேருந்து ஆரம்பித்தாலும் அப்படியே நம்மளுடைய மீனவர்கள் அவருக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். ஸோ அவங்க சொன்னாங்க நாங்கள் போட்டில் எடுத்துகிட்டு போய் நாங்கள் எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோன்னு. ஸோ அதையும் நாங்கள் இனாகிரேட் பண்ணோம் இன்னைக்கு. மேலும் மாமல்லபுரம் கடற்கரையில் பொதுமக்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இளைஞர்கள், மாணவர்கள் வானில் பட்டங்களை பறக்க விட்டதுடன் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.